நேயர்களுக்கு வணக்கம். ஐப்பசி சஷ்டி விரதம், கேதார கௌரி விரதம், தீபாவளி சமயத்தில் லக்ஷ்மிக்கான பூஜை, இப்படி பல பூஜைகளோடு இருந்த ஐப்பசி நிறைவடைந்து கார்த்திகை மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா விளக்கு, ஒளி இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய நகர்வுகளை கொண்டு நாம் நிறைய பூஜைகள், விரதங்கள் அனுஷ்டனிக்கிறோம் இல்லைங்களா? கார்த்திகை மாதத்தில் சூரியனுடைய அந்த மூமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அது விருச்சிகம். இந்த விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இது இருள் நிறைந்ததாக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால், அந்த காலத்தில் ஓட்டு வீட்டில் இருட்டில் எங்கே தேள் இருக்குன்னு நமக்கு தெரியாது, தேள் எப்போ வரும்னு தெரியாது. அதனால தான் எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, இரவு வேளையிலும் ஒரு சின்ன விளக்காவது இருக்கணும். அப்படி கொஞ்சம் இருள் கூட இருப்பதால் இந்த மாதம் முழுக்க ஒளிமயமாக மாற்றுவதற்காக விளக்கு வழிபாடு, அதை தான் நம்முடைய முன்னோர்களும் சான்றோர்களும் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க கொடுத்துருக்காங்க. அதனால் விளக்கு, ஒளி, அண்ணாமலையார் தீபம், இப்படி எல்லாமே பிரகாசிக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் மிக மிக முக்கியமாக கொண்டாடப்படும் ஒரு அற்புத விரதம் இருக்கு. சிவபெருமானுக்கு உகந்த அஷ்ட விரதங்களில் பிரதானமான விரதம் தான் கார்த்திகை சோமவார விரதம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5 திங்கட்கிழமை விரதம் கடைப்பிடிப்பது சாலச் சிறந்தது. ஆனால் சில மாதங்களில் தான் ஒரு கிழமை 5 தடவை வரும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகை மாதத்தில் 4 திங்கட்கிழமை வருது. ஒரு திங்கட்கிழமை, அதாவது கடை திங்கட்கிழமை, 5வது திங்கட்கிழமை மார்கழி 1க்கு போக போகிறது. ஆனாலும் கவலை இல்லை, இது பஞ்சவார விரதம். இந்த சோமவார விரதம் என்பது சிவபெருமானுக்கு மிக மிக விசேஷம். ஆண்டு முழுக்க திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்குன்னு விரதம் இருக்கலாம். அதுலேயும் கார்த்திகை மாதம் விரதம் இருப்பது மிக மிக விசேஷம். இவ்வளவு விரதங்களா? இப்போதான் கேதார கௌரி விரதம், நவராத்திரி விரதம், சஷ்டி விரதம், இப்போ அடுத்தது கார்த்திகை சோமவார விரதமா அப்படின்னு மனசுக்குள்ள கேள்வி எழலாம். இந்த விரத பலன் அப்படின்னு இருக்கும் பொழுது முன்னோர்கள், புராணங்கள், சரித்திரங்கள் இதிலெல்லாம் ரொம்ப மிகையாக சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக சஷ்டி விரதத்தின் முக்கியத்துவத்தை கந்த புராணம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதெல்லாம் ஏதோ காலம், இப்பவும் அதற்கான பலன்கள் இருக்கானா? சஷ்டி விரதங்கள் பல பல நன்மைகளை மக்களுக்கு கொடுக்கும். அதுக்கு உதாரணம், இந்த விரதங்களின் முக்கியத்துவம், மகிமைகள் இன்றளவும் இருக்கு அப்படின்றதுக்கு கண் எதிர்க்க நடந்த ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான விஷயம். நமக்கு இதுக்கு மேலே முடியாதுப்பா, இதுதான் மனுஷனாக இருக்கிற நமக்கான எல்லை, இதுக்கு மேலே கடவுள்கிட்ட தான் விடணும் அப்படின்ற அளவு நம்ம இருப்போம் இல்லையா? இப்போ அண்மையில் ரொம்பவே பிரபலமாக ஆங்கிலத்தில் ட்ரெண்டிங்காக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திரு நெப்போலியன் அவர்கள் இல்லத்து திருவிழா. எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா? ஜப்பானில் ஒரு கல்யாணம். இதை பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் வாஷிங்டனில் திருமணம் அப்படின்ற ஒரு திருமணம் நம்ம பிரபலமாக அந்த நாவல் சொல்லப்பட்டது. ரொம்ப ஆச்சரியமாக, என்ன வெளிநாட்டுக்கு போய் ஒரு திருமணமா அப்படின்றத அந்த காலத்து மனிதர்களெல்லாம் ரொம்ப ரசித்து படித்த ஒரு அற்புதமான நாவல் தான் அது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி டோக்கியோவில் திருமணம் அப்படின்னு நடைபெற்றது. சரி, அந்த திருமணத்திற்கும் விரதங்களுக்கும் என்ன தொடர்பு? திரு நெப்போலியன் அவர்களுடைய மனைவி நிறைய நேர்காணல்கள் எல்லாருமே கொடுக்கும் பொழுது ஒன்றில் ரொம்பவே ஆழ் மனதிலிருந்து சந்தோஷமாக சொன்னாங்க. அவர் குழந்தைக்கான பிரச்சனை நமக்கு தெரியும், ஆனாலும் ஒரு தாயாக மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், இது ஒரு தாயினுடைய நியாயமான ஆசை தானே. எவ்வளவோ கருத்துக்கள் நம்ம ஒரு பக்கத்திலிருந்து சொல்லலாம், ஆனால் ஒருத்தருடைய வேண்டுதல்களும் தேவைகளும் அவர்களுடைய இடத்திலிருந்து பார்த்தால் தானே அதனுடைய தேவைகள் உண்மையா அவசியமா அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். அவர்களுடைய மூத்த மகன், அவருக்கு சில குறைபாடுகள் இருந்தாலும் அழகாக எதிர்த்து அவ்வளோ அழகாக படித்து ரொம்ப தன்னம்பிக்கையோடு அந்த குழந்தையை வளர்த்தாங்க. அவருக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நியாயமான ஆசை தாய்க்கே இருக்கும் இல்லையா? அது வந்த உடனே அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள்.
யூஎஸ் அப்படின்ற இடத்துல பெரிய தொழில்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் அவங்க குடும்பமே பதிவு பண்ணது தான். ஆனால் இத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அதை மீறிய ஒரு விஷயம் இறைவனிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று போன வருஷம் 6 நாளும் வெறும் பழங்களை அதுவும் ஒரே வேளை எடுத்துக்கொண்டு உடம்பையும் மனசையும் வருத்தி கொண்டு சஷ்டி விரதம் இருந்தேன். அடுத்த வருஷம் மகாகந்த சஷ்டி அன்னைக்கே என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்றத நான் நினச்சி பார்க்கல. இது சத்தியமாக அவர்கள் சொன்ன விஷயம். ஒரு சஷ்டி விரதத்தை நம்பிக்கையோடு செய்தோம் என்றால் இன்றும் பலரும் பல கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லும் ஒரு திருமணம் அவ்வளவு எளிமையாக ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து வந்து ரொம்ப அழகாக நடைபெற்றது. அந்த மணமகளுடைய பேச்செல்லாம் கேட்கும் பொழுது அவ்வளோ தன்மையாக எளிமையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் அவ்வளோ ஒரு அழகாக பேசுகிறாங்க. அப்போ இது சாத்தியம் ஒரு விரதத்தால் என்றால் ஒவ்வொரு விரதங்களும் எதையெல்லாம் நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை இதை காட்டிலும் ஒரு சான்றாக அடியனுக்கு சொல்ல தெரியவில்லை. கார்த்திகை சோமவார விரதம் என்பது பிரதானமான சிவபெருமானுக்கான விரதம். ஆனால் கார்த்திகைன்னு வரும் பொழுதே அங்க முருகப்பெருமானும் வந்து விடுவார். சிவபெருமான் பிறவாய் யாக்கை பெரியோன், அதே மாதிரி பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில சொல்லியிருக்கார். அப்ப இருவரும் ஒன்று. அம்மா, இதை நான் சொல்லவில்லை, யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் ஒவ்வொரு படை வீடாக செல்கின்றார். பழனி போகும் பொழுது ஜபமாலை கொடுக்கின்றாராம் முருகன். விராலிமலைக்கு போக வழி தெரியலையா, ஒரு கூகுள் மேப்பா இருந்திருக்கார் முருகப்பெருமான். திருச்செந்தூர் போன உடனே எங்க அப்பா நடராஜர் மட்டுமா டான்ஸ் ஆடுவார், நான் உனக்கு ஆடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதில் இருந்து தானே அந்த கந்த சஷ்டி கவசத்தில் கூட நல்லோர் நினைவில் நடனம் புரியும் அப்படின்னு முருகனை ஒரு அழகான நடனமிடும் ரொம்ப அழகான தெய்வமாக தரிசனம் செய்கின்றோம். இப்படி ஒவ்வொரு முருகன் படை வீட்டிலும் முருகத் தலங்களிலும் ஒவ்வொரு அற்புதத்தையும் உண்மையையும் உணர்ந்த அருணகிரிநாதர் பழமுதிர்ச்சோலை அப்படின்ற பாண்டிய நாட்டு தலத்திற்கு போகும் பொழுது என்ன உணர்ந்தார் தெரியுமா? இது அவருடைய திருப்புகழில் அவர் பதிவு செய்துள்ளார். என்னவா, முருகா, ஆதியும் அந்தமும் இல்லாத சிவனும் நீயும் ஒன்றெனக் கண்டு கொண்டேன், அந்த உண்மை எனக்கு இப்பதான்ப்பா புரிஞ்சுது அப்படின்றத ரொம்ப அழகா அருணகிரிநாதர் பதிவு செய்துள்ளார். அப்படி சூரபதுமனும் நீயும் சிவனும் ஒன்றென புரிந்து கொண்டேன் என்று அவனை அந்த சம்ஹாரம் செய்வதற்கு முன்பு அவன் உரைத்த வார்த்தை. அதனால் சிவனுக்கான விரதமா? ஆம். கார்த்திகை மாதம் முழுக்க முருகனுக்கான மாதமா? ஆம். அப்படி ஒவ்வொரு மாதம் இந்த கார்த்திகையில் குறிப்பாக வரக்கூடிய 5 திங்கட்கிழமை சோமவாரம், சோம திங்கள் அப்படின்னா யாரு? நிலவு. முதல்ல திங்கள் அப்படின்ற நிலவுக்கு தான் அனுகிரகம் புரிகிறாராம் சிவபெருமான். 2 பேரையும் பார்த்தீங்கன்னா சகலைகள்னு வாங்க. ஏன் தாட்சாயினியை திருமணம் செய்தார் சிவபெருமான். அதே தட்சனுக்கு பிறந்த 27 நட்சத்திரத்தை திருமணம் செய்தவர் தான் சந்திரன். இந்த சந்திரன் ஒரே ஒரு நட்சத்திரம் அவன் மீது மட்டும் ஆசை கொண்டதால் தட்சன், எப்படி நீ மற்ற குழந்தைங்க என்னுடைய மற்ற நட்சத்திர பெண்களை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட, அதனால நீ அழகுன்னு நினைக்கிற இல்லையா, உன்னுடைய கலைகள் எல்லாம் தேயட்டும்னு சபித்து விடுகின்றார். அதனால் ஓடி வந்து தஞ்சம் என்று சிவனிடம் வருகின்றார். சிவனிடம் தஞ்சம் வந்த உடனே சிவபெருமான், கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன், யாராவது உதவி பண்ணா உதவின்னு கேட்டா உதவி பண்ணலாம், தலைமையில வச்சு கொண்டாடலாமானா அப்படியும் கொண்டாடுபவர் தான் சிவபெருமான். பித்தா பிறை சூடி பெருமானே, ரொம்ப சகமார்க்கத்துல உரிமையா சொல்றார் சுந்தரர். பித்தா பிறை சூடியது, நீ ஒரு நிலவை கூட உதவின்னு கேட்க வந்தா உதவி பண்ணாம தலைமையில வச்சு கொண்டாடுறியப்பா, இது என்னப்பா ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு உரிமையோட சுந்தரர் கேட்பது போல அமைந்தது தானே அவருடைய முதல் திருப்பாடல் திருவெண்ணெய்நல்லூரில். இப்படி அந்த சந்திரனுக்கு அனுகிரகம் செய்திருக்கின்றார் சிவபெருமான். நம்முடைய மனநிலை, அதாவது எல்லா செல்வமும் இருக்கலாம், ஆனால் மனசுல சந்தோஷம் இல்லைனா அது சந்திரனுடைய ஏதோ தோஷங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையும் தான் காரணம். அதனால மன சஞ்சலங்கள் நீங்க, குழப்பங்கள் நீங்க, திருமணம், குழந்தை, பதவி என அனைத்து தேவைக்கு ஏற்ற நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டியது கார்த்திகை மாதம் சோமவார விரதம். கோயில்களில் சங்காபிஷேகம் நடைபெறும், அதையும் சென்று தரிசிக்கலாம்.
இல்லங்களில் எப்பொழுதும் சொல்வது போலதான் முழு நாள் விரதம் இருக்க முடியும்னா ரொம்ப விசேஷம். இல்லை வேலைக்கு செல்கின்றோம், அவ்வளவு எங்களுக்கு உணவு இல்லாமல் இருக்க முடியாது என்றால் ஒரு பொழுது என்று ஒரு வேளை மட்டுமாவது உணவை நாம் உட்கொண்டு, அல்லது பலகாரம்னா டிஃபன் இல்லை, பலகாரம்னா பழ வகைகளை சாப்பிடுவது, அப்படி பழ வகைகளையாவது உட்கொண்டு நாம் விரதம் இருந்தோம் என்றால் ஒவ்வொரு விரதமும் மகத்தான பலனை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் என்பது உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை உங்கள் ஒளிமயமான வாழ்க்கையை, அந்த ஒளியை குறைக்கின்றதோ அந்த ஒளியை கொடுக்கும், வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கும். அதனால்தான் சிவபெருமானை மாணிக்கவாசகர் எப்படி அழைக்கின்றார்? சோதியே சுடரே சூழொளி விளக்கே. அதே அருணகிரியார் முருகனை தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய். அதனால அன்பர்கள் நாம் அனைவரும் சோமவார கார்த்திகை மாத விரதத்தை இருப்போம். அன்று முடிந்த அளவு பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லப்படும் சிவாய நம என்பதை சொல்லுவோம். சிவபுராணம், திருமுறைப்பாடல்கள், திருவாசகம் என ஓதுவோம். முருகனுடைய பாமாலைகளையும் பாடுவோம். நாம் பரிபூரண இறை அருளை பெற்று ஒளிமயமான வாழ்க்கையை மேற்கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.